Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்த கொஷின் பேப்பர் இப்போ நடந்துச்சுல எக்ஸாம் அந்த கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 12 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 13. நம்ம அன்அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக வந்துட்டு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கேட்டுக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் குவிசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டி அதாவது ஸ்டேட் அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பார்த்தீங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இது வந்துட்டு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அன்லாக் பிளான் இது மாதிரி காமிக்கும், இந்த மாதிரி. ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் ஆன் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான்னு கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் நான் டைப் பண்ணுற ரெஃபரல் கோடை அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். POORANIOA பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான் அன்லாக் ஆகிடும். இந்த கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை அந்த கோட் கொடுத்து அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போயுமே நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி T20 சீரியஸ் வந்துட்டு டெய்லி 8 PM கொடுக்குறாங்க டெஸ்ட்டு. இது இல்லாமல் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குது, அதாவது அன்அகாடமி ப்ளஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்குது வெற்றின்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு பேட்சாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ January 25 ஒன்று இருக்குது, January 23 ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு Jan 22 ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு சீரியஸ் வந்து சமச்சீர் புக்கில் 6th to 10th வரைக்கும் அந்த புக்ஸில் உள்ள டெஸ்ட்டு சீரியஸ் வந்துட்டு தனியாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் எந்த இது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அது மட்டும் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ப்ளஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒன்று க்ரீன் கலரில் காமிக்குது இல்லையா, அந்த இது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணும், 6 months பிளான் வேணுமா, 12 months பிளான் வேணுமா, 24 months வேணுமா, எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 10% ரிடக்ஷன் கிடைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது 7,000க்கு நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6,300 பே பண்ணாலே போதும். சரிங்களா, 10% உங்களுக்கு ரிடக்ஷன் இருக்குது. POORANIOA கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அதிகமாக இருக்குது, நான் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம்னா ஷுர் EMI ஆப்ஷன் இருக்குது. மந்த்லி 500 to 600 தான் வரும். பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் ஒரு எக்ஸைட்டட் ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன், பார்க்கலாம். இலக்கு அதாவது டெய்லி T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு டெய்லி 8 PMக்கு நடக்குது. 20 questions 20 minutesல அது நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பே கிஃப்ட் கார்டு, ஜஸ்ட் 1000 rupees கிஃப்ட் கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் ப்ரைஸ் வந்து அமேசான் பே கிஃப்ட் கார்டு 700 rupeesக்கு கார்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு இந்த ஃப்ரீ T20 ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள். என்னோடய கோட் பூரண்யா POORANIOA அதை கொடுத்து அன்லாக் பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னா 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷனே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தானே. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மந்த்லி வந்துட்டு ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2021 கொஷின் பேப்பர், அதில் வந்துட்டு பார்ட் 13 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 121, which one of the statement is correct regarding the Subhash Chandra Bose?
அதாவது கீழ்கண்ட கூற்றுகளில் சுபாஷ் சந்திர போஸை பற்றி சரியான கூற்று எது? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். 1, 2, 3 and 4 எல்லாமே கரெக்டு. ஒன்று பார்க்கலாம். போஸ் ஜாயின்டு த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் C.R. தாஸ். In 1921, he organized demonstration in Calcutta to protest against the visit of Prince of Wales. Then he boycotted the Simon Commission in 1927. He sorted on the secretary and president of Bengal Congress. இது நாலுமே கரெக்டு தான். தமிழில் பார்த்துடலாம். சுபாஷ் சந்திர போஸ் C.R. தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். 1921 வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்த போது எதிர்த்து முழக்கமிட்டார். 1927 சைமன் கமிஷனை இவர் புறக்கணித்தார். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார். இது எல்லாமே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4 சரியான கூற்று. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 122 பார்க்கலாம். ரெக்கார்டிங் த பூனா சர்வஜனிக் சபா கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் above is or are correct? அதாவது பூனா சர்வஜனிக் சபை பற்றி கருத்தில் கொள்ளுக. மேலே குறிப்பிட்ட வாக்கியத்தில் சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகாதேவ் கோவிந்த நடே வாஸ் த பிரெயின் ஆஃப் த ஆர்கனைசேஷன். மகாதேவ் கோவிந்த நடே இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார். நெக்ஸ்ட்டு தி சபா அவேக்கன் த பீப்புள் ஆஃப் தர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நெக்ஸ்ட்டு இட் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1878. 1878ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே கரெக்டு. 1, 2 and 3. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 123. விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ரெக்கார்டிங் கோகலே? கீழ்கண்ட கூற்றுகளில் கோகலேயை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹி ஸ்டார்டட் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இன் 1905. அது கரெக்டு. கோகலே இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார். நெக்ஸ்ட்டு ஹி வெண்ட் இன்டு சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஹெல்ப்டு காந்தி இன் ஹிஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் கலர் பார். இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு காந்தி அக்செப்டட் கோகலே as பொலிட்டிக்கல் குரு. காந்தி கோகலேயை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அதுவும் கரெக்டு. மூணுமே கரெக்டு. ஓகேங்களா? ஃபோர்த்து வந்துட்டு இன்கரெக்ட் எடுத்திருக்காங்க. த காந்தி டிஸ்கிரைப்டு கோகலே as டைமண்ட் ஆஃப் இந்தியா, தி ஜுவல் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் பிரின்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். காந்தி வந்து கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 and 3 கரெக்டு. 4 வந்து இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 124. Who served as British ambassador to the Mughal court? முகலாய அரசுவின் பிரிட்டிஷ் தூதராக பணியாற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தாமஸ் ரோ. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 125. Who was called the king of the two worlds? இரண்டு உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி துண்டாஜி வாக். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 126. What is density of population? மக்கட்தொகை செறிவு என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பெர் 1 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 127. In 1929 at a self-respect movement conference in செங்கல்பட்டு, தந்தை பெரியார் passed a resolution relating to an important matter. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூடப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஓர் முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். அதாவது என்னென்னு பார்க்கலாம். In 1989, 60 years later, தமிழ்நாடு had passed a law in this record. சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழ்நாடு வந்து அதை சட்டமாக இயற்றுச்சு. நெக்ஸ்ட் on August 11, 2020, Supreme Court passed a judgment in this record. August 11, 2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கிவிங் ஈக்குவல் ரைட்ஸ் டு உமன் இன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ். இதில் எதை சொல்ல வருதுன்னா குடும்ப சொத்துல பெண்களுக்கு சம உரிமை அப்படின்றத சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. Next question number 128. As per Velpari, the book written by Thiru Venkatesan, the Sahitya Academy winning writer.
Pari was a man of nature who knew birds, insects, plants like the back of his hand. The story Velpari was that of conflict between man's greed and nature. Which of the above statements is or correct? அதாவது சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நாவலின்படி உள்ள சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் ஆவார். நெக்ஸ்ட்டு வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் எது அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி ரெண்டுமே. ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Next question number 129. With regard to the review related to the Tamil film and masterpiece பரியேறும் பெருமாள், choose a correct statement. தலைச்சிறந்த படைப்பான பரியேறும் பெருமாள் என்ற தமிழ் திரைப்படம் பற்றிய விமர்சனம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஏபிசி மூணுமே கரெக்ட். ஒன்றா பார்க்கலாம். ஷோஸ் த இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம். இப்படம் சாதிய கட்டமைப்பின் கொடிய விளைவுகளை சுட்டி காட்டுகிறது. நெக்ஸ்ட், இட் ஒன் த ஃபிலிம்ஃபேர் அவார்ட் அண்டர் த பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரி. இப்படம் மிகச்சிறந்த படம் என்ற வரிசையில் ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றது. நெக்ஸ்ட், இட் வாஸ் அ மூவி டைரக்டட் பை திரு மாரி செல்வராஜ் அண்ட் ப்ரொடக்டட் பை நீலம் ப்ரொடக்ஷன்ஸ். இப்படம் திரு மாரி செல்வராஜால் இயக்கப்பட்டு நீலம் தயாரிப்பு குழுமத்தால் வெளியிடப்பட்டது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 130. ஒய் இந்தியா ஹேஸ் நாட் பிகம் செல்ஃப் ரிலையன்ட் இன் எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ். சமையல் எண்ணெய் உற்பத்தியில் ஏன் இந்தியா தற்சார்பு அடையவில்லை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 ஒன்லி, லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைந்த உற்பத்தி திறன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 131. 131லேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட் போடலாம். பாய்.